கண்மணி அன்புடன் அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து கண்மணி வந்து அவங்க ஃப்ரெண்டு வெண்ணிலாக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "எங்களுக்கு புடிச்சிருச்சு பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து வெண்ணிலாவ தனியா கூப்பிட்டு பேசம்போது, வெண்ணிலா வந்து "என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்த உடனே என்னைய ஓகே சொல்லிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் "நான் வந்து இந்த வீட்டு பொண்ணே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தவங்கள காதலிச்சேன். அவங்கள நம்பி எங்க அம்மாவே வந்து வெறுத்துட்டு, அவங்கள நம்பி அவங்க கூட போனேன். ஆனா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளையே வாயில ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிர்றாரு. "என்ன பத்தி இவ்ளோ விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு?" சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. "உங்கள நான் பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடியே வந்து உங்க ஃப்ரெண்டு கண்மணி வந்து என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. இந்த மாரி உங்கள அவரு ஏமாத்துனதாவும், அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு தான் இங்க வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்கதாவும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு" சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வந்து சொல்லுவாரு. இத கேட்ட வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்மணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. ச்சே! இத வேணான்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லாம பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இருந்தும் வந்து கண்மணி கிட்ட போயிட்டு இந்த மாரி வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா, "எனக்கு இந்த மாப்பிள்ளையே புடிக்கல. கல்யாணமே எனக்கு புடிக்கலன்னு" சொல்றாங்க. இவங்க எல்லாத்தையும் மீறி எப்படி வந்து இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.